ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிங்கப்பூரோட மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ், மோஸ்ட் பிஸியஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாங்க. எஸ், மெரினா பே போகிறோம். அங்கே போயிட்டு அந்த மெரினா சான்ஸ் இருக்குல்ல, அந்த கப்பல் பில்டிங், அதை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கப்பல் பில்டிங் வந்து உலகத்திலே ரொம்ப தனித்துவமான ஆர்கிடெக்சரில் இதை உருவாக்கியிருக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் அதையுமே ஆச்சரியமாகவும் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். சரி, நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. சிங்கப்பூருக்குள்ள என்றானதுமே அந்த பஸ் அண்ட் எம்ஆர்டிக்கு யூஸ் பண்ணுற இந்த கார்டு வந்து ரொம்ப 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 மஸ்ட்டு. இந்த கார்டு இருந்தால் மட்டும் தான் நம்ம பஸ் அண்ட் எம்ஆர்டியில் வந்து நம்ம அடிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்மளோட டெபிட் கார்டு இருந்தாலும், இந்த சிங்கப்பூர் பேங்கோட டெபிட் கார்டு இருந்தாலும் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் இதுதான் பெஸ்ட்டு. இப்போ வந்து இந்த கார்டு வந்து நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பக்கத்தில் உள்ள நம்ம மொபைல் பேங்கை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு ஏடிஎம் இருக்கும். அந்த ஏடிஎம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். இந்த எம்ஆர்டி கார்டோட ரீசார்ஜ் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவ போய் செக் பண்ணிக்கிறேன். நம்ம கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி முடிச்சிட்டோம். இனி ஸ்ட்ரெயிட்டாக மெரினா பேக்கு நம்ம எம்ஆர்டியில் போயிடலாம். நம்ம அங்கே போயிட்டு மீட் பண்ணலாமா? சிறிது நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம மெரினா பேக் வந்துட்டோங்க. என்னங்க, பில்டிங் தெரியுதா? அந்த தெரியுது பாருங்க. திஸ் இஸ் மெரினா சான்ஸ் கப்பல் பில்டிங். கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் நம்ம அங்கே போகணும். நம்ம நடந்து அப்படியே வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் போகலாம். தென் இங்கேருந்து பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கா? இன்னும் பக்கத்தில் போய் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். போயிட்டு பார்க்கலாம். இந்த 2 பில்டிங்கையும் பாருங்களேன், எவ்வளோ பெரிய டாலாக இருக்குது அப்படின்னு. இந்த 2 பில்டிங் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து டிபிஎஸ் பேங்கு, இன்னொன்று வந்து ஹெச்எஸ்பிசி. ரெண்டுமே வந்து ப்ரைவேட் பேங்குங்க, அதோட ஆஃபீஸு. இங்கே இந்த டிபிஎஸ் பேங்கில் தான் நம்ம வந்து சிங்கப்பூரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளோட டிரான்சாக்ஷனு, வரவு செலவு எல்லாத்தையுமே இந்த பேங்கில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த இடம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் பிளேஸ் அப்படின்னு. காரணம், நம்ம பார்க்குற எல்லா பில்டிங்குமே ரொம்ப டாலாக இருக்கும். இந்த மெரினா பே சுற்றி உள்ள எல்லா ஹோட்டலுமே 5 ஸ்டார் 7 ஸ்டார் நட்சத்திர விதிகள் தான். அதனால தான் நம்ம ஃபாரின்லேருந்து வர்ற ஃபுல்லாக பில்லினியர் ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணி தான் அவங்களோட சுற்றுலா பயணத்தை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ அந்த பில்டிங்கோட அருகில் வந்துட்டோமா? இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி ஸ்லோப்பாக ஒரு 180 டிகிரியில் மட்டும்தான் ஃபுல் வியூவே கீழே இருந்து நம்ம பார்க்க முடியும். மேலே தெரிகிற அந்த அப்சர்வேஷன் டெக் இருக்குல்ல, இந்த 3 பில்டிங் அட்டாச் பண்ணி ஒரு கப்பல் ஷேப்பில் இருக்கிறதுனால இதோட பேரே கப்பல் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிற இந்த அப்சர்வேஷன் டெக் மேலே ஏறி அந்த ஸ்கை பார்க்கில் இருந்தால் ஃபுல் வியூவே நம்ம பார்க்க போகிறோம். நல்லா என்ட்ரன்ஸே பயங்கரமான க்ரௌடாக தாங்க இருக்குது. மக்கள் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் போயிட்டு பார்க்கலாம். மழையோட சேர்ந்து காற்று வந்துட்டு இருக்கு. ஆனால் ஃபுல்லாக டூரிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. மேலேருந்து என்னங்க காற்றடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குதா? கிளைமேட் வந்து மழை வர போகிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக காற்றடிக்குது. எப்போதுமே இந்த கப்பல் பில்டிங் மேலே வந்து இந்த இயற்கை சீற்றம், மழை, காற்றெல்லாம் அதிகமாக இருக்கும்போது மேலே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். மேலே உள்ள பீப்புள் எல்லாருமே கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம இனிமேல் மேலே டெக்கில் இருந்து நம்ம வியூவெலாம் பார்க்க முடியாது. தென் செகண்டாக உள்ள பிளான் வந்து நமக்கு இந்த கார்டன் இருக்குங்க பின்னாடி. இதோட நீர்வீழ்ச்சி இதுவுமே பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம போயிட்டு சுற்றி பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு நமக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம மேலே ஏறி இந்த டெக்லேருந்து ஃபுல் வியூவையும் பார்க்கலாம். நம்ம ஒன்று திங்க் பண்ணி வந்தோமா, ஆனால் நம்ம நினச்ச மாதிரி போக முடியல. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கார்டனை சுற்றி பார்க்கலாம். அந்த கப்பல் பில்டிங்லேருந்து அந்த கார்டன் வரைக்கும் ரெண்டையும் அட்டாச் பண்ணி ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. அதுக்கு கீழே தான் அந்த ரிவர் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த ரிவரில் டெக்கரேட் பண்ண நீர்வீழ்ச்சி ஃபுல்லாமே பார்க்கலாம்.
செம்ம க்ளீனாக இருக்குது இதோட கார்டன். ஃபுல்லாகவே வந்து வீடியோலே பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கா. என்னதான் நம்ம ஆர்டிஃபிஷியலாக டெக்கரேஷன்லாம் பண்ணாலும் இயற்கைக்கு அழகு இயற்கை மட்டும்தாங்க. ஃபுல்லாக நேச்சுரலாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஃபுல்லாகவே மரங்கள் மட்டும்தான். எவ்வளோ பசுமையாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களே. ஓகேங்க, ஃபுல்லாக கார்டனை சுற்றி பார்த்துட்டோம். இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாமா? அடுத்த வீடியோவில் நம்ம திங்க் பண்ண மாதிரி இந்த அப்சர்வேஷன் டெஸ்ட் மேலே வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.